ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் வாழும் ஸ்பெஷல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிட குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில் நம்ம வந்து மார்ச் மாத பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 முக்கியமான பயிற்சிகள் இருக்குது. ஒன்று வந்து சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிரன் வந்து சுகபோகக்காரகன், மகாலட்சுமியோட அம்சமாக நம்ம பார்க்குறவங்க. நமக்கான வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மகிழ்ச்சியெல்லாம் வாரி வழங்கக்கூடிய சுக்கிரன் தான். அவரோட பயிற்சி நிலை நமக்கு என்ன மாதிரி மாற்றங்களை நம்ம ராசி கொடுக்க போகுது. அதுக்கு அடுத்ததாக கர்மகாரகன் நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான். சனி பகவானும் உடைய வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அவருமே வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்குள்ளே இந்த மாதம் வந்து பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரனுக்கு அடுத்த ஒரு 2-3 நாட்கள் அவரும் பயிற்சி ஆகிறாரு. அதை தொடர்ந்து இந்த மாதம் இறுதியில், அதாவது 17ஆம் தேதி, மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து குரு பகவான் இது நாள் வரைக்கும் ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துட்டு இருந்தார். அதிசாரம் வக்ரம் அப்படின்னு இருந்துட்டு இருந்தார். இனிமேல் அவருமே வந்து ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான தன்மைக்கு வரப்போகிறாரு. குரு நிலையான தன்மைக்கு வர்றது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கொடுக்க போகிறாருன்னு தான் நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து காணொலி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் வந்து ராஜயோக காலம் அப்படின்றதுல வந்து சந்தேகமே கிடையாதுங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியாகவும் பாகிஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன், அசுரகுரு, சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் அவர் தான். ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். எண்ணங்களையும் வந்து பிரம்மாண்டமாக்கி கொடுக்கக்கூடியவர் அவர் தான். ஸோ அதனால் உங்களோட எண்ணங்களும் வந்து ரொம்ப பெருசாகவும், சங்கர் படம் மாதிரி, ராஜமௌழி படம் மாதிரி பிரம்மாண்டமாக இருக்க போகுது. அந்த நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் போதும், இது போதுங்க, அது போதுங்கன்னு ரொம்ப சிம்பிளாக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த கும்பராசிக்காரர்களை வந்து பார்த்தீங்கன்னா, ஆசைப்படுவோம்டா, இது நமக்கு என்ன அதுக்குன்னா நம்ம என்ன அதுக்குன்னா தகுதி இல்லாத ஆளா, செய்வோம், வாங்குவோம், அடைவோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட கொடுக்க போகிறாரு. அதுக்கான வருமான வாய்ப்பையும் கொடுக்க போகிறார். சும்மா இருக்காத அந்த எண்ணங்கள் வருமா? ஆனால் ஒரு விஷயம் இருக்குங்க, நமக்கு நினைக்கணும், இதை நான் செய்வேன், இதை நான் சாதிப்பேன், இதை நான் அடைவேன், இதுக்கு நான் தகுதியான ஆள் தான் அப்படின்றத நம்ம எப்பயுமே நம்பணும். அப்போ நம்பும்போது தான் நமக்கான அந்த வாய்ப்புகள் வந்து உருவாகும். ஸோ அந்த வாய்ப்புகளை தான் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு உருவாக்க போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ அந்த வகையில் வந்து காரணமாக வந்து இருக்கக்கூடியது வந்து சுக்கிரன் தான். சுக்கிரன் வந்து மீன ராசிக்குள்ளே போகிறார் இல்லையா, மார்ச் 3ஆம் தேதி. அவருடைய உச்ச வீடு. அவர் முழு பலம் பெறுறது உலகத்துக்கே நல்லது. அதாவது சுக்கிரன் மட்டும் இல்லை, சுக்கிரன், முழு சுபகிரகமான வியாழன், அப்புறம் புதன், இவங்கெல்லாம் வந்து சுபகிரகங்கள்லாம் பலம் பெறுறது வந்து உலகத்துக்கே நல்ல விஷயம்தான். ஸோ அந்த வகையில் சுக்கிரன் இப்போ உச்ச பலம் அடைகிறாரு. அடுத்து ஒரு 4 மாதத்தில் குருவும் உச்ச பலம் அடைஞ்சிருவார். ஸோ உலகத்துக்கே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நடக்க போகுது. கண்டிப்பான முறையில் கும்பராசிக்காரர்களாக உங்களுக்கு சிறந்த ராஜயோக காலம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இருக்கும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா தனஸ்தானத்தில் ஒரு உச்சம் பெறார். குருவோடைய வீட்டில், சுபகிரகத்தோட வீட்டில் உச்சம் பெறார். குரு சுக்கிரன் தொடர்பு அப்படின்றது பொன் பொருள் சேர்க்கை, வீடு மனை வாங்குற யோகம், சுப காரியங்கள் நடக்கிறது, இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு சிறப்பான மாற்றமும் இருக்குது. மார்ச் 3ஆம் தேதி சுக்கிரன் வந்து மீன ராசிக்குள்ள போய் உச்ச பலம் அடைகிறார் இல்லையா. மார்ச் 6ஆம் தேதி, அதாவது சுக்கிரன் போய் 3 நாளில் வந்து உங்களுடைய ராசிநாதன், கும்பராசியோட அதிபதி, நீதிமான், கர்மகாரகன் சனி பகவான், அவரும் வந்து மீன ராசிக்குள்ளே போகிறாரு. மீன ராசிக்கு 30 வருஷத்துக்கு அப்புறம் போகிறாரு. வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மீன ராசிக்குள்ளே அவர் இப்போ என்டர் ஆகிறாரு. அங்கே 2.5 ஆண்டுகள் இருப்பார். அதாவது நீங்கள் ஏற்கனவே 7.5 சனி அதுன்னு பயந்துட்டு இருப்பீங்க. கும்பராசிக்காரர்கள் சனி பயிற்சியை பற்றி, சனியோட நிலையை பற்றி எப்பயுமே பயப்படாதீங்க. அது ரொம்ப ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களை கண்ணாடியில் பார்த்து பயப்படுற மாதிரி, நம்மளை கண்ணாடி பார்த்து யாரும் பயப்படுவோமா? நம்மளை ரசிக்க தான் செய்வோம். சூப்பர், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் வந்து எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனே சனி பகவான் தான். ஒரு ராசிநாதனை சனி பகவானை கொண்டுட்டு நீதிமான், நேர்மையாக நடந்துக்கணும், தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், நியாயமாக நடந்துக்கணும் எண்ணங்களை கொடுக்கக்கூடிய, எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய சனி பகவானோட அம்சத்தில் பிறந்துட்டு நீங்கள் வந்து நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ, நமக்கு எதுவும் குற்றங்களை சனி செஞ்சிருவாரோ அப்படின்னு நினைக்கிறதுன்றது வந்து உள்ளபடியே ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நீங்கள் வந்து ஒதுக்கிடுங்க. சனியால் உங்களுக்கு நல்லது தான் உண்டு. கூடுதலாக அவர் உங்களுடைய ராசிக்கு பாகியநாதனான சுக்கிரனோட சேர்ந்து, உச்சம் பெற்ற சுக்கிரனோட சேர்ந்து மீன ராசியில் அமர போகிறாரு. அது ஒரு சிறப்பான ஒரு காலம்தான். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வண்டி வாகன யோகங்கள், இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது, நிறுவனத்துக்கு தேவையான எந்திரங்கள் வாங்குறது, வெளிநாட்டு வேலைகளுக்கு பயணிக்கிறது, இதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து சனி சுக்கிரனும் சேர்ந்து இந்த மார்ச் மாதத்தில் கொடுக்க போகிறாங்க. அதுக்கான முன்னெடுப்புகள் நீங்கள் தாராளமாக எடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெருசாக ஆசைப்படுங்க, எண்ணங்களை பெரிதாக்குங்க. பெரிதினும் பெரிதிகள்னு பெரியவங்க சொன்ன மாதிரி உங்கள் எண்ணங்களை பெருசாக்குங்க. உங்களுக்கு அதே மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் என்ன விருப்பப்பட்டீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு வாக்கு பலிதமும் ஏற்பட போகுது அப்படின்றதையும் சொல்லலாம். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் தான் இந்த சுக்கிரன் சனியும் சேர்றாங்க இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும்,
உண்மைய தான் பேசுறீங்க. ஒரு கனிவு வந்துரும். இயல்பாவே சுக்கிரன், சனி வாக்குஸ்தானத்துல இருக்கிறாங்கன்னா, ஒரு நகைச்சுவை உணர்வோட, ஒரு நல்ல இனிமையா பேசக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஸோ, அது மாரி உங்களுக்குமே வந்து நீங்க உங்க பேச்சுல ஒரு உண்மை தன்மைய வந்து எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. அதன் மூலியமா நீங்க சொல்றதெல்லாம் சரின்னு ஒத்துக்கக்கூடிய ஒரு நிலைகள் ஏற்படும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, சனி, சுக்கிரன் 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துல இருக்கிறாங்க அப்படின்னா வந்து, நீங்க ஏதாவது இந்த மாதம் மார்ச் மாதத்துல வந்து ஒரு புது மொழி கத்துக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். ஆ ஜெனரலா இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து எல்லாருமே வந்து தமிழ், ஆங்கிலம் எல்லாமே சரளமா பேசுவோம். அது போக வந்து இந்த பிரெஞ்சு, ஜெர்மன், யூரோப்பியன் லாங்குவேஜஸ் எதாவது கத்துக்கிறதுனாலும் தாராளமா அதுக்கான வாய்ப்புகள் குடுக்கக்கூடிய ஏன்னா சுக்கிரன் வந்து ஐரோப்பிய மொழிகள குறிக்கக்கூடிய கிரகம் அவர்தான். ஸோ, அதனால வந்து சனியோட சம்மந்தப்படும்போது இந்த மாதிரியான மொழிகள் கத்துக்கிறது, ஜாப்பனீஸ் மொழிகள் கத்துக்கிறது, அது மாதிரி ஆசைகள் யாருக்கும் விருப்பங்கள் இருந்தா அதுக்கான துவக்கத்த இந்த மாசத்திலேயே செய்திருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது நல்ல பலன குடுக்கும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். மேலும் வந்து அந்த கும்ப ராசி கும்ப ராசிக்கு 2ஆம் வீடு சனி அதுவும் உங்க ராசிநாதன் சனியும், சுக்கிரனும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மீன ராசிக்கு அதிபதியான குரு பகவான் எங்க இருக்காருன்னா, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து இன்னும் 4 மாசத்துக்கு பார்வை குடுத்துட்டு இருப்பாரு. அது விஷயம் கிடையாது. அவர் வந்து இதுநாள் வரைக்கும் ஆ வக்ரம் மற்றும் அதிசார நிலைகள்ல இருந்துட்டு ஒரு நிலையற்ற தன்மைன்னு சொல்லுவோம். வக்ரம், அதிசாரம் அப்படின்ட்டு முன்ன போறது, பின்ன வர்றது, என்னடா பண்ணுது அப்படின்ற மாரி ஒரு பார்த்து கவனிச்சு பலன் சொல்ல வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு இருந்தவரு. அவர் வந்து இப்ப இந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதி வந்து ஒரு நிலையான ஒரு இடத்த பிடிக்க போறாரு. மிதுன ராசியில தனக்குன்னு ஒரு வலுவான கால ஊண்ட போறாருன்னு சொல்லலாம். ஸோ, அங்க இருந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கும் பார்வை குடுக்குறாரு. குரு அதாவது சுக்கிரன் மற்றும் சனிக்கும் வீடு குடுத்து அவங்களுக்கு கேந்திரத்தில இருக்கிறாரு. ஸோ, இந்த இணைவெல்லாம் பார்த்தீங்கன்னா, மிக நல்ல விஷயங்கள் உங்க குடும்பத்திலயும், உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்லயும் நடக்கும். உங்களுடைய ஆரோக்கிய மேம்பாடுகள் எல்லாமே சிறப்பா இருக்கும் அப்படின்றதையும் சொல்ல முடியுது. மேலும் இப்போ கோச்சார அடிப்படையில நம்ம பார்த்த இந்த கிரக பயிற்சி பலன்கள், அதாவது கிரக மாற்றங்கள், நவகிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ, இதெல்லாம் வந்து முழுமையா கோச்சார அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். இந்த கோச்சார பயிற்சிகள் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள நம்ம பார்த்தது வந்து சனியோட பயிற்சி இருக்கு. அது ஆண்டு கிரகம் 2 1/2 ஆண்டுகள் வந்து மீன ராசியில அவர் இருக்க போறாரு. அதுக்கப்புறமா சுக்கிரன் மாத கிரகம் அவருமே வந்து உச்ச பலம் அடைய போறாரு. இதெல்லாம் இந்த மாதத்துக்குரிய ஒரு சிறப்பு அம்சங்களா இருக்கு. இதையும் விட இன்னும் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி குருவுடைய வக்ர நிவர்த்தி. கடந்த ஒரு 4, 5 மாதங்களா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில தான் முன்னாடி போனாரு, பின்னாடி வந்தாரு. இப்படி பல அலைச்சல்களையும் ஒரு நிலையற்ற நிலையில குரு இருந்துட்டதுனால தான் நாம சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை ஒவ்வொரு உலக நாடுகளோட பொருளாதார நிலையே வந்து வந்து ஒரு ஏற்ற இறக்கங்களோட இருந்திருக்கு. நமக்குமே நம்ம தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையிலயும் பார்த்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார நிலைகள்ல, பண விஷயங்கள்ல நெறைய நல்ல விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. நான் நெனச்ச காரியத்த நல்ல சுப காரியங்கள இம்மீடியட்டா செய்ய முடியாம போறது. நம்மளே காலம் தள்ளி போட்டது, ஒதுக்கி போட்டது. ஸோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருந்தது இல்லையா? அது எல்லாத்தும் வந்து ரெக்கவர் ஆகி இனிமே சரியா எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு அடையாளமா குருவுடைய வக்ர நிவர்த்தி இருக்கு. ஸோ, இதுதான் இந்த மார்ச் மாதத்துடைய சிறப்பா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2 சுபகிரகங்கள் அதாவது நம்ம எளிமையா 3 கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம கடந்து போயிற முடியாது. இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அசுர குருவான சுக்கிரன், இன்னொரு பக்கம் தேவ குருவான வியாழன். இவங்க 2 பேரோட நிலையிலுமே ஒரு நல்ல மாற்றம் வருது. அசுர குரு உச்சம் பெறுறாரு. தேவகுரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கர்மகாரகனான சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. ஸோ, இவ்வளோ நிறைய மாற்றங்கள் வந்து இந்த மாதத்துல இருக்கு. ஆ இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 சுப கிரகங்கள் அவங்க பலம் பெறுறதே வந்து உலகத்துக்கே நல்லது அப்படின்னும்போது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் தான் குடுக்க போகுது. அதனால வந்து நல்ல நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட தைரியமா நீங்க உங்களோட எண்ணங்கள, செயல்கள வந்து செய்துட்டே வாங்க. நிச்சயமா உங்களுக்கான நல்ல வெற்றிகளும், அதுக்கான ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப முன்னாடி சொன்ன மாரி கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோச்சார பலன்களோட சேர்த்து உங்களுடைய சுய ஜாதகம், உங்க சுய ஜாதகத்தின்படி உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி, இப்ப என்ன நேரம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் துல்லியமா, இன்னும் கூடுதலான உங்களுக்கான போற பாதையில இருக்கக்கூடிய தடைகள உங்களுக்கு சுட்டி காமிச்சு, இதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இன்னும் சீக்கிரம் நீங்க வெற்றி அடையலாம் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். உங்களுக்கு உங்களுடைய சுயஜாத ஆய்வு தேவைப்படும் பட்சத்தில, என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு தீர்வையும், வழிகாட்டுதலையும் நான் காட்டுறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இனிமே கவலைப்பட வேண்டியதில்ல. உலகளாவிய மக்களுக்கே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எத பத்தியும் கவலைப்பட வேணாம். சுபர்கள் வலுப்பெறுறது உலகத்துக்கே நல்லது. இவ்வளோ நாள் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாவே நம்ம வந்து நெறைய சங்கடங்களையும் 2020லேருந்து நம்ம வந்து கொரோனா ஆரம்பிச்சதுலேருந்து நெறைய கஷ்டங்கள பார்த்து வந்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ, அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா இனி வர காலங்கள் இருக்க போகுது அப்படின்றது தான் அந்த குரு உச்சத்தோட ஒரு முதல் அடையாளமா இருக்கு. ஸோ, அதனால எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்போம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.